ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான மல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மல்லி சட்னி பண்ணிங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்டான மல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மல்லி சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு மல்லி இலை நல்லா கழுவி அது சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு தேங்காய் சீலை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன வந்து அரைக்கிறதுக்கு வந்து நம்ம வதக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் சட்னிக்கு எப்போவுமே. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்ம மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை நம்ம பொறுமையாக நம்ம வதக்கி எடுக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா இது கருகிரும். அதனால் ஒரு மிதமான சூட்டில் வச்சு பொறுமையாக இதை வந்து நம்ம இந்த நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நீங்கள் வதக்கணும். உடனே நீங்கள் போட்டுறாதீங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். லைட்டாக இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுதும் அந்த பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பெரிய வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பெரிய வெங்காயத்தை எல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நல்லா வதக்கி அரைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா போட்டு நம்ம நல்லெண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரும்போதே நம்ம வந்து இது கூட என்ன போடணும் அப்படின்னா, இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் அந்த ஒரு தக்காளி பழம் எடுத்தோம் இல்லையா மீடியம் சைஸில், அதுவும் ஒரு 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வதக்குறோம். ஆனால் மல்லி இலை ஏன் நம்ம போடலை அப்படின்னா, இது வதக்கும் போதே நம்ம மல்லி இலை போட்டோம் அப்படின்னா ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால மல்லி இலையே இந்த மாதிரி வதக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் நல்லா வதங்கிட்டுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த மல்லி இலையை தூவி விட்டுட்டு அதை லைட்டாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற சூட்லேயே லைட்டாக வதக்கிட்டு ஆற வச்சுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அந்த சூடே போது இது நல்லா வதங்கி வந்துடும். அதனால நீங்கள் வந்து எப்போவுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் மல்லியாக இருந்தாலும் சரி, புதினாவாக இருந்தாலும் சரி, 2 சட்னிக்குமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் தான் இந்த மல்லி இலையை போடணும். இப்போ நம்ம வந்து மல்லி இலையை போட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காயை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்கிறத எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எனக்கு தேவை, அதனால நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இதை லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு தனியாக மாற்றி வச்சுருங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நான் அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதை நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்பவே ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த மல்லி சட்னிக்கு. அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிருங்க. பாருங்கள், கடுகு உளுந்தம் பருப்பு தாளித்ததுமே அது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் ஒரு வரமிளகாயையும் சேர்த்து லைட்டாக நம்ம தாளித்து விட்டு நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சட்னியில் இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான மல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் மல்லி சட்னி ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு டேஸ்ட் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். பெல் ஐக்கானை மறக்காமல் போட்டு வச்சுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சு மறக்காமல் சொல்லுங்கள்.